விஸ்ரே எங்களோட உலகத்துக்குள்ள குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி கிட்டத்தட்ட 12 வருடங்கள் ஆகுது. ஓடுங்க. 12 வருடங்கள் ஆகுது. அவங்க அவளை நில கொலைச்சு அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. ஆனா அவங்களோட இடத்துல இருந்து அவ தப்பிச்சு 12 வருடங்கள் ஆகுது. டிரேகாவோட இருண்ட பகுதிகள் அவ சுத்திக்கிட்டு இருக்கா. எப்படியோ கஷ்டப்பட்டு அவ உயிர் பொழைச்சு எப்படியோ அனாதையா இருந்த குழந்தை இப்போ ஒரு போராளி ஆயிருக்கா. அவளுடைய வாழ்க்கையில விஸ்ரே வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா தான் இருந்தா. ஆனா அந்த சந்தோஷம் இப்போ இல்லை. எனக்கு அவ உயிரோட வேணும். நான் சொன்னது உனக்கு புரியுதா? வேடிக்கை பக்கம் அவளை போய் கொண்டு போக. எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி சிக்கிக்கிட்டியே. செக்ஷன் கமாண்டர் இவ்வளவு உயிரோட கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. நாங்க இவளை கொல்ல மாட்டோம் சார். உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க தான் இங்க வந்திருக்கோம். இத்தனை நாளா உன்னை ஏமாத்தி சுத்திட்டு இருந்தவளை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். பாத்தியா, கோவப்பட்டா செயல்கள் தெளிவா இருக்காது. குடிக்கிறா. இவ்வளவு திறமசாலியா இருந்தும் சிக்கிக்கிட்டியே. ஒரு வழியா இவ செஞ்ச எல்லாத்துக்கும் இவ அனுபவிக்க போறா. கொஞ்சம் மதியாரு. இப்போ எனக்கு நீ சொந்தமானவ. நான் சொல்றத தானே செய்யணும், இல்லனா இது நீ அனுபவிக்க வேண்டிய நேரம். கடைசியா இருக்கிற சாரணியன் ரிங்குக்குள்ள சண்டை போடுறத பார்த்தா மக்கள் பணத்தை அள்ளி கொட்டுவாங்க. Come on, Tolerant. Azuro.
அவளை தப்பிக்க விட்டுறாதீங்க. அவள் லோடிங் டவர் நோக்கி தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. அப்படி இப்ப நம்ம யூனிட்ஸ் மேல அனுப்புங்க. இத சட் அவுட் பண்ணி ஆகணும். உதவிக்கு ஆளுங்களை அனுப்பி வைங்க. ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு புது குரூப் ஆஃப் காலனிஸ்ட்டுங்க ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமா நம்ம கிட்ட கொள்ளையடிக்க பார்க்குறாங்க. அவங்க தங்களை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களோட தாக்குதல் ரொம்பவே பயங்கரமாகவே இருக்கு. எப்பவும் அதே பிரச்சனை தான். என்ன பண்ணணும் தெரியும்ல, கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னுடு. உனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுன்னு சொல்லு பால்டரியான். இது மேலேயும் எனக்கு ஒரு பயங்கரமான கண்ணு. அற்புதமான தேர்வு தான். ஏன்னா இது அந்த அளவுக்கு அழகானது. என்னோட மாபெரும் வெற்றி இதிலிருந்து தான் ஆரம்பமாகுது. நம்ம எதிரிகளோட உலகமா இருக்கிற இடத்துல ஒரே ஒரு விஷயந்தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. சார்னியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பூ ஒரு பொக்கிஷம். ஆனா இப்ப மிஞ்சி இருக்கிறது இந்த பூவும் அந்த பொண்ணும் தான். என்ன கூட்டிருந்தீங்களா மேடம்? என்னோட கலெக்ஷன்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா சேஃப்? இது ரொம்ப நல்லா இருக்கு மேம். நல்லது. நான் உங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்த்தேன் சேஃப். இது அற்புதமான கலெக்ஷன். எனக்கு டைகோட்டமி பிடிக்கும். போர்ல பயன்படுத்துற ஆயுதங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். பெல்டேரியன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவனோட உதவியால அந்த பொண்ணை நீங்க பிடிச்சிட்டீங்களாமே. நீங்க போட்ட திட்டம் நல்ல வேலை செஞ்சது மேம். சண்டை போடுறதுக்கு அவ தயாரா தான் இருக்கா. அற்புதம். இந்த உலகத்துல சார்னியன் சுதந்திரமா சுத்துறாங்கிற விஷயம் உண்மையா இருக்கக்கூடாது. அது உண்மையா இருந்தா எனக்கு தான் அவமானம். எனக்கு அரேனாவோட விளையாட்டெல்லாம் வழக்கம் போல நடக்கணும். மக்களோட ஆரவாரம் குறையவே கூடாது. நம்மோட அவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்னு அவங்களுக்கு காட்டு. அதே சமயத்துல அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதையும் குறைச்சிக்கிட்டே இரு. கிளர்ச்சியை உண்டாக்குறவங்க அவங்க போராட்டத்தை கைவிட்டா தான் தண்ணி வருங்கிறத காட்டு. தாகத்துல அவங்க குழந்தைங்க சாகும்போது அதை பார்த்து அந்த கிளர்ச்சியாளருங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அரேனியாவில் அந்த கடைசி சார்னியன் போராடுறத பார்க்கணும். பயப்படாத, நான் உதவி செய்ய தான் வந்திருக்கேன். எதுக்கும் பயப்படாத. உன் காயங்களுக்கு மருந்து போட தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தும் இங்க இல்லை. உனக்கு உதவி செய்ய தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. உன் இனமே அழிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க அழியல. என்னோட இனத்தை பத்தி எனக்கே தெரியாது. இந்த உலகத்தோட 2 பகுதி மட்டும்தான் எனக்கு தெரியும். சார்னியா பத்தின நினைவுகள் எல்லாமே இறந்த உலகத்தோட நினைவுகளா தான் இருக்கு. அந்த மாதிரி நீ பேசாத. தோல்வி இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நீ உயிர் பிழைக்கணும்னா உனக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைனா இது உனக்கு நரகமாயி இந்த இடத்துல நீ செத்துருவ. என் மேல உனக்கு என்ன ஆக்குற? எதுக்காக எனக்கு வந்து உதவுற?
மனுஷனே, ஒரு வகையில நீயும் அவங்கள மாதிரி தானே? நான் மனுஷன்தான், ஆனா நான் விசிறே கிடையாது. நீங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். அப்படியா? நான் உன்னுடைய உலகத்தை பார்த்ததே இல்லை, அழியறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் உன் மக்களை பற்றின கதைகளை நாங்கள் எல்லாருமே கேட்டிருக்கோம். அவங்க எப்படி சண்டை போட்டாங்க, ஒரு நம்பிக்கையாக அவங்க இருந்தாங்க. விஸ்ரேவை எதிர்க்கிற ஒரு சின்னமாக அவங்க இருந்தாங்க. அது ஒரு குருட்டு நம்பிக்கை. அதுக்கு தான் நீ இருக்கல்ல, நீ இதுக்காக போராடணும். இவங்களை அழிக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும்னு தோணுது. நீ ஒரு பைத்தியக்காரன். நான் இங்க ஒரு கைதியா இருக்கேன், அடிமையா இருக்கேன். அவங்க சொல்றத தான் நான் இனிமே கேட்கணும். அதே மாதிரி தான் நீயும். ஆமா, உண்மைதான். உன் உலகத்தை அழிக்க சொன்னதே அந்த சோரன்டீன் தான். அதனாலதான் இந்த கேவலமான இடத்த ஆண்டுகிட்டு இருக்காளா? அவங்களுக்கு எதிராக இருந்த ஒரு இனத்தையே அழிச்சதுல அவளுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? எப்பயுமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ இந்த உலகத்தை மொத்தமா கெடுத்து வச்சிருக்கா. இப்ப எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நீ ஓய்வெடு. அவங்க வரும்போது நீ தயாரா இருக்கணும். ரெண்டு பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. அப்ப நாம பேசினபடியே தாக்கலாம். ஆமா, நமக்கு தேவையானதை எடுத்துட்டு நாம கிளம்பிடலாம். நம்ம மக்களுக்கு இந்த சாப்பாடு தேவை. வாங்க போலாம். ஹே 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 கைஸ், இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்ததை நீங்க பாத்தீங்களா? கருப்பு முடி, கருப்பு கண்ணோட, இவ்வளோ ஹைட்டு தான் இருப்பா இல்லையா? அதோ இருக்காளே. அங்க ஒருத்தவரா. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் எடு. யாரோ வராங்க, வாங்க நம்ம போயிடலாம். சரி சரி வரேன், இரு. வாங்க போலாம். கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு, இரு வா போகலாம். நாம வந்துட்டோம். கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டிருப்போம். அதுக்கு தானே நம்ம வேகமா அங்க வந்தோம். உனக்கு என்ன இது விளையாட்டு மாதிரி தெரியுதா? பொருளை எடுத்துக்கிட்டு ஆபத்து இல்லாம நாம இங்க வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? சரி விடு, வாங்க நம்ம உடனே கேம்புக்கு போகலாம். தேவையான மக்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். சென்டர் 17ல இப்ப மெடிக்கல் சப்ளைஸும் தேவைப்படுது. சரி சரி, நான் சமைக்கிறேன், நம்ம சாப்பிடலாம். அது என்ன, என் சமையல் பிடிக்கலையா? யாருக்குமே ஒரு சமையல் பிடிக்கலடா புரோக்கு. இருந்தாலும் கொட்டிக்கிறீங்கல்ல.
உங்களுடைய சத்தம் பத்தல, இன்னும் அதிகமா வேணும். உங்களுக்கு அற்புதமான பயங்கரமான என்டர்டைன்மெண்ட் யாரு கொண்டு வருவா? உங்களுடைய ஆரவாரத்துக்கு தீனி போடுற மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட சுவாரஸ்யத்தை யாரு கொடுப்பா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். மரணத்திற்கும் மேலானது அழிவுதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோ இங்க பாத்தீங்களா, பல வருடங்களுக்கு முன்ன நாம அழிச்சமே ஒரு உலகம். அதை சேர்ந்தவ தான் இவ இனத்தையே மொத்தமா அழிச்சிருக்கோம். அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் தப்பு கணக்கு போட்டிருக்கீங்கன்னு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் அருமை மக்களே, அடிமைகளே, கடைசியா இருக்கிற அருவருப்பானவர்களே, இவதான் சாரணியாவை சேர்ந்த அசோரா. இவளோட சண்டை போட போறது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க சாம்பியன் தான் மோத போறான். அழகான ராட்சசி அண்ட்ரோமேடா. Yes! Come on! ஓ, அவதானா இவ? ஆமா கமாண்டர். அவளை பார்த்தா திமிர் பிடிச்சவளா இருக்கா? அவளை நானே ஒரு முறை சோதிச்சிருக்கேன். அவளுக்கு தைரியம் ரொம்ப அதிகம். அவ சாகிறத பார்க்க நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உனக்கு அப்படி இருக்கலாம், ஆனா இந்த மிருகங்களுக்கு அதிகமா வேணும். நான் சொன்னேங்கிறதுக்காக இந்த போட்டியில இவ்வளோ வேகமா நீ சேர்த்திருக்க கூடாது. ஆனா நீங்க தானே சொன்னீங்க. தாக்கு. போதவாக்கற சாரணியால இந்த மாதிரி பொண்ணா? அவளை கொன்னுடுங்க. அவளுடைய மொத்த இடத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க. இப்போ கடைசியா இவ தான் இங்க இருக்கா, அதனால அழிச்சிடுங்க.
அவளுக்கு நாம பயிற்சி தரலாம். அவளை பத்தி மக்கள் பேசுற பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். மறுபடியும் இதே இடத்துக்கு அவளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்தலாம். இந்த உணவு ரொம்ப சுவையா இருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். உனக்கு என்ன பெரிய ஆளுன்னு நினைப்பா? உன்ன மாதிரி 500 பேர் சாப்பாடு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. நாம ஒன்னா இருந்தா என்ன நாம இந்த இடத்துல பதுங்கி இருந்தோம், பாதுகாப்பா இருக்க முடியல. நீ போட்ட பிளானால விஸ்ரே கிட்ட நாம கொத்த மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிறத மட்டும் அவங்க பார்த்தாங்க, அப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனா நீ ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. எல்லாரும் கவனிங்க, விஸ்ரே நமக்கு தண்ணி கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. நீங்க மக்களுக்கு உதவ நினைச்சாலும் அது போதுமானதா இல்ல. எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம் இபு. ஆனா அவ சொன்ன மாதிரி இந்த சாப்பாடு நமக்கே பத்த மாட்டேங்குதே. வேற ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும். ஆனா நம்மள ரைடர்ஸ், ஆர்மி கிடையாது. நான் சொன்னது அது கிடையாது. இத பாருங்க, செக்ஷன் கமாண்டருக்கு தண்ணி எல்லாம் திரும்ப வருமானம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ரெபல்ஸ யாராவது பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் முடியும். யார் அவங்கள பிடிச்சு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு சிறந்த சன்மானம் கிடைக்கும். சிலர் வெளியுலகத்துக்கும் போலான்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் யாராவது உங்களை பத்தி சொல்லத்தான் போறாங்க. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்குன்னு நம்ம அப்படியே விட முடியாதுல்ல. இங்க யாரும் அப்படி சொல்லல, சரிதானே? ஆனா அதுக்கு நம்ம செக்டார்ஸ்க்கு போக முடியாது. நம்ம திட்டப்படி நடந்துக்கிட்டோம்னா சீக்கிரமே மக்கள் புரிஞ்சுப்பாங்க. உனக்காக தான் அதை நான் கொண்டு வந்தேன். எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது. இது சாதாரண புக் இல்லை, படிச்சு பாரு. உன் மக்களை பற்றின புக்கு. நீ ஏன் எனக்கு உதவுற? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு இது வேணாம். நான் இதை நான் சந்தோஷப்படுவேனா இல்ல உன் விருப்பத்துக்கு சரின்னு சொல்வேனா? சரி விடு, நான் இங்கேருந்து போகிறேன். போதுமா? என்னை மன்னிச்சிரு, சரியா? இல்ல கொஞ்சம் இரு. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். நீ என்கிட்ட அன்பா தான் நடந்துக்கிற, அதனால நான் உன்னை சந்தேகப்பட முடியாது. நீ மற்றவங்களை நம்புறதுக்கு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லா புரியுது. என் நிலைமையில நீ இருந்திருந்தா அது உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இதான் சார்னியாவோட வரலாறா? அதான்னு சொல்லிட முடியாது. ஆனா அதை சார்ந்த கதைகள் இருக்கு இதுல. இதுவும் எனக்கு இப்ப சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கு. காட்டு பகுதியில ஓடினது ஞாபகம் இருக்கு. அந்த ப்ளூ பட்டர்ஃப்ளைஸ். அது அழகா இருக்குமே. ஆனா மனுஷங்களுக்கு ஏத்தது இல்ல. ஏன் அப்படி சொல்ற? கிராவிட்டி தான். மற்ற கிரகத்தை விட அங்க கிராவிட்டி 2.5 மடங்கு அங்க அதிகமா இருக்கும். அதனாலதான் உன்னை அங்க கொல்ல முடியல. அங்க நீ வேகமானவளாவும் பலசாலியாவும் இருந்த. சரி, இது என்ன பூ? இந்த பூ ஒரு வகையான அரிய வகை பூ. இதுக்கு உயிர் கொடுக்குற சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதால இறந்தவங்களை கூட உயிர் பிழை கேட்க முடியும். கேட்கறதுக்கு கதை மாதிரி தான் இருக்கு. ஒரு உயிரினம் செத்துருச்சுன்னா அது அவ்வளவுதான். அதுவும் சரிதான். சரி, நான் கிளம்புறேன். நீ ஒரு ஹீலர், அதே மாதிரி நீ தானே இதை ரிப்பேர் பண்ண? எங்க செக்ஷன் கமாண்டர் அவங்களுக்கு டைகாட்டமி பிடிக்குன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு நான் ஒரு விளையாட்டு பொருள். ஆனா நீ சார்னியன்ஸோட கடைசி வாரிசு. அவங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற காரியத்துல தான் உயிரே அடங்கியிருக்கு. நான் அவளை கொல்ல போறேன், தெரியுமா? தெரியுமே.
பாத்தீங்களோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எதுக்காகத்தான் நீங்க உங்களுடைய வரியை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? இது எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாரும் சொல்லுங்க. அடுத்ததுக்கு தயாரா இருக்கீங்களோ? 2 பெண் போராளிகள் நம்முடைய சிஸ்டத்தோட கடைசியில இருந்து வராங்க. இந்த 2 உலகத்திலையும் அவங்களுடைய திறமை பேர் போனது. முதல்ல வர்றது பயங்கரமான ஃப்ரேயா. அவளை எதிர்க்கிறது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ ஒன்னும் சாதாரணமானவ கிடையாது. அவதான் நம்ம அசூரா. அப்படிதான் விடாத, போடு. ஃப்ரேயா நல்லா தான் மோதினா, நல்லா சண்டை போட்டான். மக்கள் சொல்றாங்கன்னு கேட்டு அவளை கொன்னுடாதீங்க. அட என்ன நீ, எல்லாத்துக்கும் பாடம்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல பால்டேரியன்? அவளை விட்டுடாத, அவளை கொல்லு. நீ ரொம்ப தான் கஷ்டப்படுற. இங்க சாப்பாடு தேவைதானம்மா? ரிஸ்க் பார்த்தா முடியுமா? அங்க வெறும் இருட்டா தானே இருக்கு. எல்லாம் எப்படி போகுது? நாங்க ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதை நாங்க அத செய்யறத பத்தி சொல்லாத. அத நான் தெரிஞ்சுக்க விரும்பல. எதுவும் தெரியாம இருந்தாதான் யாராவது கேட்டா சொல்லாம இருக்க முடியும். நான் இங்கே இருக்கம்மா. எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுவும் சரிதான். ஏன்னா நீ செய்யற செயல்களை பார்த்துதான் நாங்க எல்லாரும் எல்லாமே கத்துக்கிறோம். என்னைக்காவது நீ எங்க எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுப்ப. ஒரு நாள் நாம பாதுகாப்பா இருக்கலாம். உங்களுடைய அன்பான அசூரா. அசூராவின் ஆட்டத்தை பாருங்க. I will go out blazing. Oh
எல்லா போட்டிலையும் அவ முன்னேறிக்கிட்டே இருக்காளே. நீங்க போட்ட திட்டம் அற்புதமா இருக்குமே. அவளை மக்கள் கொண்டாடுறாங்க. அதுவே நமக்கு பிரச்சனையாகும். மக்கள் கவனத்தை திருப்பணும் தான் சொன்னேன், ஹீரோயின் ஆகணும்னு சொல்லல. கடைசியா நான் அவ கூட சண்டை போட்டதோட இப்போ ரொம்ப வித்தியாசமா இருக்கா. இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. முன்னாடி நானும் இதை பார்த்துருக்கேன். சார்னியால சின்ன வயசுல இருந்த ஞாபகங்கள் திரும்ப வந்திருக்கும். இல்ல, இந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது. அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்ப்பே இல்ல. இவனை தவிர அவளை சந்திக்கிறது வேற யாருமே இல்ல. ஆனா அவனை ஒரு வீரன் சொன்ன அந்த பேருக்கு அது களங்கம். அவளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கதையை முடிச்சிடுங்க. எனக்கு அவ பிரைம் கண்டிஷன்ல வேணும். மக்கள் அவளை கொண்டாடுறாங்க. அவ அவங்களுக்கு முன்னோடியா இருக்கா. ஆனா மக்களோட நம்பிக்கை நம்ம கைக்குள்ளதான் இருக்குன்னு காட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்துடுச்சு. சேஃப் ரெக்காரனை இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. டாலியா அவன் ஒரு பயங்கரமான ஒருத்தி. செக்டர் 9ல இருக்கிற ஒரு பகுதியில தான் அவ இப்ப தங்கி இருக்கா. நான் அவளை மன்னிச்சிட்டேன். அவளை அங்க அனுப்புங்க. எஸ் கமாண்டர். இங்கிருந்து போக்கிவான். உனக்கு என்னாச்சுப்பா? ரொம்ப சோர்ந்து போய் சோகமா இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, உனக்கு தேவையானது இங்க இருக்கு. அவளை இங்க தூக்கிட்டு வாங்க. அந்த செவத்துங்கரமா நில்லு. சாரண்யன், நீ இங்கு ஒரு இடம் விடாம தேடுங்க. என்கிட்ட இருந்து எதையாவது மறைச்சு வைக்கிறியா? செக்ஷன் கமாண்டர், நீ ஏதோ யார்கிட்ட இருந்தோ எதுகிட்ட இருந்தோ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை அந்த கருப்பு ஆடு கேவான் உனக்கு தனியா ஏதாவது காட்டிக்கிட்டு இருந்தானோ? நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட அவன் காட்டினது அன்பு மட்டும்தான். என் காயங்களுக்கு மருந்து போட்டுட்டு அவன் எங்கே விட்டுட்டு போயிடுவான். அதுக்கு கைமாறா நீ என்ன செஞ்ச? அவளை பிடிங்க. நாயே, உனக்கு என்ன தைரியண்டி? அடம் பிடிக்காத, உள்ள போங்கிறல்ல. சரியா தான் இங்க வந்திருக்க. டாலியாவ உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குல்ல? ஃபயர் வேர்ல்டில் இருந்தவ. நாங்க அவளை திரும்பவும் கூட்டிட்டு வாரோம். உன் சாரணியனை கொல்றதுக்கு. அவ வந்து உன்னை கொல்லுவாடி. நீ நல்லா தான் சண்டை போடுற, ரொம்ப நல்லா தான் சண்டை போடுற. ஆனா அவகிட்ட உன் பாட்சா பழிக்காத. அந்த பாடி எங்க இருந்து வேற எங்கேயாவது போட்டுரு. ஏய், இங்க காவலுக்குரு. இவ கிட்ட யாரும் பேசாத அளவுக்கு பாத்துக்க. கீவான தவிர்த்து இங்க யாரும் வரக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் இவன் உள்ள வரும்போது சோதிச்சுதான் உள்ள அனுப்பணும். தட
உனக்கு ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அந்த புக் எங்க போச்சு? சேஃபாக தான் இருக்க. நேரம் வந்துருச்சு. இந்த இடம் மோசமா இருக்கு. இதை சுத்தம் பண்ணி வை. எஸ் மாஸ்டர். ஜார்லியா, நாம சண்டை போட்டோம்னா நம்மள ஒருத்தர் செத்து போகணும். அதனால அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சண்டையை காட்டுவோம். நான் ஒத்துக்கிறேன். நான் பிரைனிங், நீ பிராணிங், சரியா? என்னது? ஏய், உங்களை யார் இந்த இடத்துக்குள்ள விட்டா? எங்களை பார்த்ததும் பயந்துட்டீங்களா என்ன? ஆமாமா, உங்களை பார்த்தனும் கைகாலம் நடுங்குற அளவுக்கு பயமா இருக்கு. கிடைச்சதா? கிடைச்சது. எங்களுக்கு இந்த கிறிஸ்டல் தான் தேவை. இது வரைக்கும் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இனிமே தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹவு, அப்படியாடாமா சொல்றீங்க? இப்ப யாரு பயப்படுறா? அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பாதுகாப்பான செக்டார். இதுக்கு முன்னாடி அங்க போயிருக்கேன். ஆனா நம்ம சாப்பாட்டுக்காக தானே போயிருக்கோம். இதுல நம்ம தோத்துட்டோம், மக்களுக்கு அதுவும் கிடைக்காது. அதோட நம்ம உயிருக்கும் அது ஆபத்து தான். இது எல்லாத்த விட பெருசு. நமக்கு வேற வழி இல்லையே. டிஸ்ரேவோட கட்டுப்பாட்டுல தண்ணி இல்லைன்னா நம்ம மக்களையும் கட்டுப்படுத்த முடியாது. இது மட்டும் வெற்றி அடைஞ்சுன்னா இது வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போகணும். இனி நாள் போக போக ரிஸ்க் தான் ரொம்ப அதிகமாக. ஹோய், பயப்படாதப்பா. ஆம்பர் தான் பெரிய புத்திசாலி இல்ல, முடியாததை ஈஸியா செஞ்சு முடிச்சிருவாளே. இது ஒன்றும் விளையாட்டு இல்லை ப்ரூக். நான் அப்படி எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னை தவிர யாரால செய்ய முடியும்? சரி போதும், நிறுத்துறியா? நீங்க தயாரா இருக்கீங்களா? எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சில சமயம் நாங்கள் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம். ஆனா அதுக்கெல்லாம் சன்மானம் கிடைக்கும். சுயமரியாதைக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஆண்களின் கனவு கன்னியான அசூரா. அவளை பாருங்க. இதுவரைக்கும் அவ அடைஞ்சதெல்லாம் வெற்றி தான். ஆனா அவ நினைவுகள் ரொம்ப கம்மியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இவ இடத்துல வேற ஒருத்தி இருந்தா. ஒரு சிறந்த தலைவி,
செக்ஷன் கமாண்டர் சோரன் டி அவளை திரும்பவும் கொண்டு வந்தாச்சு. தலை சிறந்த டாலியா. ரெண்டு சாம்பியன் மோத போறாங்க. ஆனா இதுல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறாங்க. அது யாரா இருப்பா? திறமசாலியா இல்ல கடவுள் கிட்ட வேண்டிக்கிறவங்களா? இதுல யாரு உயிரை விட போறா? அப்படித்தான். உன் கதையை முடிக்கிறேன். அதையும் பாத்துருவோமே. அடி விடாத அடி. என்ன பாத்துட்டீங்க? சண்டை போடுங்க சொல்றாங்க. சண்டை போடு. இதுக்காக நான் அவங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ. கொஞ்ச நேரத்துல எங்க என் கதையை முடிச்சிருவியோன்னு பயந்துட்டேன். உண்மையை சொல்ல போனா நானும் அதே தான் நினைச்சேன்.
இது உனக்கு தேவைதான்டா. யாராவது வாங்க. பால்கனிக்கு யாராவது வாங்க. அசுரா வா, நம்ம போயிடலாம். இரு, இவளை மட்டும் கொண்டுட்டு வந்துடுறேன். காட்ஸ், இப்ப வாங்க. இந்த வாய்ப்பை விட்டா நம்மளால தப்பிக்க முடியாது. வா, அப்புறம் பாத்துக்கலாம். திரும்ப வருவேன். காட்ஸ், எல்லாரும் எங்க போனீங்க? இப்ப நம்ம பாதுகாப்பா இருக்கோம். இந்த இடத்தை யாருமே கண்டுபிடிச்சதில்ல. ஆனா நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்க தேடுதலை நிப்பாட்ட மாட்டாங்களே. அந்த இடத்த விட்டு யாரும் உயிரோட வெளியே வந்ததே இல்லை. அதுக்கான நேரம் தான் இப்ப மாறிடுச்சு. அவங்க இங்க நம்மள தேடி வர வரைக்கும் நம்ம இங்க இருக்க கூடாது. நம்ம இந்த உலகத்தை விட்டு போயே ஆகணும். ஓகே, எங்க போறது? இந்த இடத்தோட எல்லா கட்டுப்பாடும் அவங்க கிட்ட தான் இருக்கு. நாம தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யணும். நாம எதிர்த்து போராடணும். அவங்க கவனம் நம்ம மேல மட்டும் இருக்க விடாம ஏதாவது பண்ணணும். மக்கள் ஏன் இதை எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்காங்க? வேற வழி இல்லையே. எல்லாத்தோட சேர்த்து விசிறியா தான் வாட்டர் கட்டுப்பாட்டையும் வச்சிருக்கு. ஆனா அவங்களை எதிர்க்கிறதுக்குன்னு சில போராளிகள் இருக்காங்க. ஆனா அவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அவங்கள அழிக்கிறதுக்குன்னு சோரண்டின் ஆளுங்களை அனுப்பி அவங்கள அழிச்சிடுவா. அவங்க தலைவர் தான் அவளுடைய பர்சனல் பாடி கார்டு. நீ அவளுடைய திறமையை தான் ஏற்கனவே பார்த்துருக்கேல. அவனோட போது யாருமே ஜெயிச்சது கிடையாது. எல்லாரும் அவன மாதிரி தானா? இல்ல, அவன் அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா மோசமானவங்க தான். ஆனா அவன் மனுஷனா? யாருக்கு தெரியும்? ஏன் கேக்குற? சும்மா தான் கேட்டேன். ரெபல்ஸ் எப்படி தொடர்பு கொள்றது? முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ அங்கிருந்து தப்பிச்ச விஷயம் இருக்கு. அதனால அவங்களே தேடி வருவாங்க. உன்னை தேடி அவங்களே வருவாங்க. ஆனா இங்க எப்படி வருவாங்க? அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்த பொண்ணு நீதானா? பார்த்தா எப்படி தெரியுது? நீ இங்க இருந்து போகணும். நீ சோரண்டினை வெறுப்பேத்தி விட்டுருக்க. உங்க 2 பேரோட கதையை முடிக்கிற வரைக்கும் அவங்க இருந்து போக மாட்டா. அதுக்கு அவ கஷ்டப்படணுமே. அந்த ஆளுங்க உங்களை தான் தேடுறாங்க. அது எங்களுக்கு பிரச்சனையாச்சே. ஏற்கனவே நாங்க பெரிய பிரச்சனையில இருக்கோம். அம்மா, நீ எதுக்கு எங்களை தேடுற? நாம 2 பேரும் உதவி செஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன் எதிரி உன்னோட எதிரி. அந்த சோரண்டையனோட உயிரை நான் எடுக்க போறேன். ஓ, இவளுக்கு பேசலாம் தெரியுமா? அது அவ்வளோ ஈஸியா நடந்தா நாங்களே அதை பண்ணிருக்க மாட்டோமா? உன்னால அவகிட்ட போக முடிஞ்சாலும் முதல்ல உன்னால முடியாது. அவ பாடி கார்டு உன்னை 2 துண்டா வெட்டிடுவான். உன்னோட இந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா எங்களுடைய பொறுப்பு எங்களோட மக்கள் மட்டும்தான். எப்படி தேவையான பொருட்களை திருடுறதா? இது என்ன எத்தனை நாளைக்கு உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓய், நாங்க இப்படிதான் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, எங்ககிட்ட திட்டம் இருக்கு. போதும், நிறுத்து புரூக். ஆனா இது போதாதே. அவங்க மொத்த ஆட்டத்தையே நிறுத்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும். இது ஒண்ணு விளையாட்டு இல்லம்மா. எங்க செக்டரை விட்டு நீ தள்ளியே இரு. நாங்களும் உதவலாம் தான் நினைச்சோம். ஆனா நீ போடுற திட்டம் ரொம்ப ஆபத்தானது. எங்களுக்கு எங்க மக்கள் தான் முக்கியம். சரி, வா போலாம். அப்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
நல்லா பேசியிருக்கலாமோ? இருக்கலாம். ஆனா இப்ப போய் அவங்களோட சேர்ந்து செயல்படுறது ஆபத்து. நாம இப்ப கிட்ட வர நெருங்கிட்டோம். ஆமா, அவங்களே அதை பார்த்துப்பாங்களே. நமக்கு நெருப்பும் தேவை. அவங்க இல்லாமலே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் தான், சும்மா தானே சொன்னேன். அடச்சை. உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. உனக்காக வேணும்னா நீ கும்பிட்டுக்க. வா, நம்ம போகலாம். நாம இப்பவே கிளம்பி ஆகணும். இவ இறந்துட்டா, எல்லாருமே இறந்துட்டாங்க. சொன்னா கேள, அவங்க எல்லாம் வராங்க. வா போலாம். வா வா போலாம். கம் ஆன், வா வா. நான் சொல்றேன்ல. நீ அவனை கொன்னு இருக்கலாம். ஆனா நீ ஏன் கொல்லாம விட்ட? அதான் தெரியல. ஏதோ என்ன தடுத்துருச்சு. அவனை ஏதோ என் கனவுல பார்த்த மாதிரி இருக்கா, ஆனா இப்ப ஏதோ வேற மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லாம என் மனசுல ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அவனை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. பைத்தியமா நீ? வாய்ப்பு கிடைச்ச போது நீ அவனை கொன்னு இருக்கணும். அம்மா கொன்னு இருக்கணும். உன் நண்பர்களுக்காக என்ன மன்னிச்சிரு. அவங்க நல்லா சண்டை போட்டாங்க. எதுவும் சொல்லாத, மன்னிச்சிட. இதெல்லாம்
அவனால எல்லாரும் போயிட்டாங்க. ஆம்பர், என்னோட திட்டம் இன்னும் எதுவுமே மாறல. சோரண்டினாவை நான் கொல்லத்தான் போறேன். எங்களோட சேர்ந்துரு. விஸ்ராவோட கதையை நம்ம சேர்ந்தே முடிக்கலாம். அவளை ஓய்வு எடுக்க விடு. இவளை தனியா விடு. இல்ல, நான் இப்படி இருக்கேன். அவங்க கதையை முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். ஆனா அவளை கொல்றதால உனக்கு என்ன லாபம்? என் மக்களோட நிலைமை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ ஒரு ஃபியூஜிட்டிவ். முதல்ல நீ எப்படி உயிர் வாழ்றதுன்றத பத்தி யோசி. இங்க பாரு, நாங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருந்தோம். விஸ்ரேவை தோக்கடிக்க முடியலன்னா அவங்கள தடுக்கலாம். எப்படி? எங்க என்ஜினியர் ஒரு ஷீல்டு ஜெனரேட்டரை உருவாக்கிட்டு இருந்தான். அதை நாங்க சார்ஜ் பண்ணிருந்தோம். அப்படி பண்ணா விஸ்ரே செக்டாருக்கு வரதை நம்ம தடுக்கலாம். அவங்கள ஒரேடியா தடுத்து அவங்களுக்கு எதிரா நாம கண்டிப்பா போராட முடியும். இன்னும் சொல்ல போனா பிரேகால அவங்களுக்கு லாபம் இருக்க மாதிரி காமிச்சோம்னா அவங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்படியே உங்களை மறந்துடுவாங்க. அதேதான். ஆனா அதை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. உன் இன்ஜினியர் ஜெனரேட்டர் உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொன்னல, அவன் கூட அவனோட பேர கல்லி. என்ன மன்னிச்சிரு. உன் நண்பர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா நம்ம ஒன்னா சேர்ந்தா எல்லாம் செய்ய முடியும். கீவன் ஒரு ஹீலர் மட்டும் கிடையாது, அவன் ஒரு இன்ஜினியரும் கூட. அதனால உன்னோட மிஷினை எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு பிரச்சனை இருக்கா? பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதே. அந்த மிஷன் இருக்கு, ஆனா இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதை வேலை செய்யற வைக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட பவர் சோர்ஸ் எதுவும் இல்ல. அது வேலை செய்யும்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அதை செய்ய வைக்கிறதுக்கு கிறிஸ்டல் வேணுமா? சோரண்டின் ஏலியனை ஆக்டிவேட் கலெக்ட் பண்றதுல ஆர்வம் காட்டுவா. அதுல அந்த கிறிஸ்டலும் கண்டிப்பா இருக்கணும். அதுல பயங்கரமான சக்தி இருக்கு. அதிகமா இல்ல, ஆனா போதுமான அளவுக்கு இருக்கும். அப்ப அவங்களோட திட்டமே அந்த குடோன்குள்ள போறது மட்டும் தானா? பரவாயில்ல, இதுவும் நல்ல திட்டம் தான். ஆமா, அதை திருட தான் பார்த்தோம். அதுவும் சைலண்டா முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா நீ சொல்ற மாதிரி அத்துமீறி நுழைஞ்சது அவளை கொலை பண்றதுக்கு இல்ல. இல்ல, அப்படி பண்ணாலும் என்ன தப்பு இருக்கு? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதானே ஆகணும். ஆனா அதுக்கு நமக்கு இது மட்டும் போதாது. அவங்க கண்ணை எப்படி சமாளிக்கிறது? அதை ரீலோட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவங்க எலைட் கார்டு அதை யூஸ் பண்றது இல்ல. கொஞ்சமா பயன்படுத்த தான் 5 ரீசார்ஜ் செகண்ட் ஆகும். அதுக்குள்ள கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாமே. அது போதாதா? என்ன விஷயம்? அந்த ரெபல்ஸ்ல ஒருத்தியை தவிர எல்லாரையும் கொன்னுட்டோம். அந்த ஒருத்தி அவ மட்டும் தப்பிச்சிட்டா. அசுரா டாலியாவோட தப்பிச்சு போயிட்டா. கிளாடியேட்டர்ஸ் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதுல எந்த முன்னேற்றமும் இல்லையே. நாம இப்ப அவளை தான் தேடிட்டு இருப்போம்னு அசுராக்கு தெரியும். அதனால அவங்கள சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். அவ பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தான் பாப்பா. நம்ம கவனத்தை சிதற வைக்க பாப்பா. ஆனா நம்ம அதை செய்ய போறது இல்ல. அது எப்படி சொல்ற? இன்னும் அவ நம்ம கைக்கு கிடைக்கல. நம்ம எலிட் கார்ட்ஸும் அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சார்னியன் எனக்கு உயிரோட வேணும் பால்ட்ரியன். ஏன்னு நான் கேட்கலாமா? அவ மோசமானவன் நீங்க நிரூபிச்சிட்டா. ஆபத்தானவன்னும் உங்க பாதுகாவலனா இருக்கிறதுனால சொல்றேன். அவளை அழிக்கிறது தான் நமக்கு நல்லது. என் முடிவையே நீ எதிர்த்து பேசுறியா? என்கிட்ட கொஞ்சம் வா. ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்காம திணற மாதிரி எனக்கு தோணுது.
இது என்ன இடம்? இங்க இருக்கிறதெல்லாம் என்னது? மத்த உலகத்தை ஜெயிச்ச ஞாபகார்த்தமா வச்சிருக்கா. இதுதான் அது. வாங்க போலாம். கொஞ்சம் இரு. இது ஒரு பூ, சார்னியாவோடது. நான் இங்கிருந்து இதை கொண்டு போய் ஆகணும். வாங்க போலாம். இதே நானா இருந்தா அந்த கல்லை அங்க வச்சிருப்பேன். அதை எடுத்துக்கிட்டு உங்களால எங்கேயும் போக முடியாது. நீ அடுத்து என்ன செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீ அசூரா, உன்னோட கதை இங்கேயே முடிய போகுது. நான் உங்களை திசை திருப்புறேன். அதுக்கப்புறம் 5 செகண்ட்ல வேலையை முடிச்சிருங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். அந்த கிறிஸ்டல் எடு. கொஞ்சம் இரு. உன்னை எனக்கு தெரியும். டலரின், நீதானே அது? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு டலரின். நம்ம நண்பர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாரு. சின்ன வயசுல விளையாடுவோமே, ஞாபகப்படுத்தி பாரு டலரின். நல்லா யோசிச்சு பாரு ப்ளீஸ். நீ அதை ஞாபகம் வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. தூக்குங்க இவள. திரும்ப இங்கேயே வந்துட்டியா? டலரின், சொல்லு. ஆபத்துன்னு தெரிஞ்சு ஏன் அதை எடுக்க வந்த? டலரின், அவங்க உன்னை என்ன பண்ணாங்க? உன்னுடைய கண்கள். நான் யாருங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியமா? நான் யாரா இருந்தா என்ன? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. டலரின், நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு பாரு. நீ அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க. அது எப்படின்னு தெரியல. எப்படியாவது யோசிச்சு பாரு. கிறிஸ்டலை எதுக்கு திருடுன? அதை வச்சு நீங்க என்ன திட்டம் போட்டிருக்கீங்க? டலரின், டலரின், நான் யாருங்கிறத யோசனை பண்ணி பாரு. உன்னோட ஆள் மனசை அவங்க மயக்கி வச்சிருக்காங்க. உன்னோட அடையாளத்தையே மாத்திருக்காங்க. டலரின்,
நம்ம இனத்துல மிஞ்சி இருக்கிறது நாம 2 பேரும் மட்டும்தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பண்ணுங்க. இரு, எங்களை தனியா விடு பால்டேரியன். அந்த கிறிஸ்டல் மத்தவங்க கிட்ட தான் இருக்கு. எனக்கு அது வேணும். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட தனித்திறமையே. அதனால இவ கதையை நான் பார்த்துக்கிறேன். நான் போறேன். நம்ம எதிரியை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறத விட நல்ல உணர்வு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. டேலர் என்ன மாத்தின மாதிரி என்ன மாத்த முடியாது. டேலரின், ஆமல்ல, அதான் அவனுக்கு முன்னாடி இருந்த பேரு. ஆனா இப்ப இல்ல. அவன மாதிரியே கூடிய சீக்கிரமே நீயும் எனக்கு அடிமையாயிடுவ. என் உலகத்தையே நீ அழிச்சிருக்க. அதுக்காக உன்னை என் கையாலேயே துடி துடிக்க கொல்லுவேன். ஆரை கூவல் சார்னியன் கிட்ட இருக்கிற ஒரு சிறந்த விஷயம். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. அதனால உன்னை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த காரணத்துக்காக என்னோட பர்சனல் கைடா சார்னியனை நியமிச்சேன். அடிமை மாதிரி வச்சிருக்க நீ. ஆமா, அப்படியும் சொல்லலாம். லெபார்டரியில ஒருத்தர் பண்றத பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவும் அந்த டிவைஸை நானே தான் உருவாக்குனேன். சார்னியனோட பயாலஜிக்கு ஏத்த மாதிரி தான் நான் அதை தனித்துவமா வடிவமைச்சேன். நீ உன் ஃப்ரெண்டு டேலரின் மாதிரியே ரீப்ரோக்ராம் ஆக போற. இதை பண்றது மூலமா உன்னோட ஸ்கில்ஸும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். ஆனா உன்னோட மனசு அது நிரந்தரமா எனக்கே அடிமையாகும். அப்படியா? அப்படி செஞ்சா நீ வாய மூடுவேன்னா அதை ஆரம்பிச்சிடலாமா? கடைசி வரை நீ திருந்தவே மாட்ட. சரி, ஆரம்பிச்சிடலாம். ரீப்ரோக்ராமிங்க ஆரம்பிங்க. எஸ் மேம். சொல்ற பேச்ச கேட்குற மாதிரி அவ மாறினதுக்கு அப்புறம் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. எஸ் மேம். பவர் போயிடுச்சு, அதை ஆன் பண்ணு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஆமா, இந்த பவர் எப்படி ஆஃப் பண்ணீங்க? நாங்க பண்ணலையே, நாங்களே இப்பதான் வரோம். ஏதோ ஒண்ணு. பேசி முடிச்சிட்டீங்களா? வாங்க போலாம். இந்த இடத்த விட்டு போலாம். காட்டு மிராண்டிகள். அவங்கள திரும்ப கண்டிப்பா பிடிச்சிடலாம். நான் உங்களுக்காக அவங்கள கண்டிப்பா பிடிச்சு கொண்டு வந்து. அது எடுத்துட்டு போக அவ முயற்சி பண்ணிருக்கா. என்னது? சார்னியனோட பூவா தான் சொல்ற பால்டேரியன். உனக்கு பிடிச்ச ஆர்டிஃபேக்ட் அந்த கிறிஸ்ஃபெல்ட் கிறிஸ்டல் மாதிரி அதுல அதிபயங்கரமான சக்தி இருக்கு. அதால உலகத்தையே உருவாக்க முடியும்னு சொல்லுவாங்க.
அதனால நீ அதை அழிக்கணும். அந்த சார்னியன் அசூரா என்ன தெரியும்னு சொல்றா. அவ சொல்றதும் சரின்னு தான் எனக்கு தோணுது. அதுதான் உண்மையா? நான் ஒரு சார்னியனா? உண்மைதான். உன்னோட இனத்துல நாங்க சந்திச்சதுலயே நீதான் சிறந்த ஒரு மாவீரன். உன்னை விட யாரால என்ன பாதுகாக்க முடியும்? ஆனா நீ ரொம்ப அன்பானவன், எமோஷனல் ஆனவன், எல்லாத்தையும் நம்பக்கூடியவன். நான் உனக்கு ஒரு பர்பஸ் கொடுத்துருக்கேன். உன்னோட தனித்துவமான திறமைகளை அதிகப்படுத்திருக்கேன். உன்னை ஒரு மாவீரனா நான் மாத்திருக்கேன். மரணத்தை கொடுக்கிற ஒரு சிறந்த ஆயுதமாக்கின. நன்றி. நல்ல வேளை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அது கிடைச்சதா? நான் அதை பார்த்தேன். சார்னியாவோட கடைசி பாகம் அந்த பூ. அது இன்னமும் இங்கே இருக்கா? அவ அதை ஒரு ஞாபகார்த்தமா வச்சிருக்கா. கதைகள் எல்லாம் உண்மைன்னா அந்த ஒரு பூவை அதை வச்சு உன்னுடைய உலகத்தை திரும்பவும் கொண்டு வரலாம். உண்மையாவா சொல்ற? பூவை வச்சா? நான் அதை எப்படியாவது கொண்டு வரணும். நான் அதை தண்ணி கிட்ட கொண்டு போய் ஆகணும். அதோட இடத்துக்கு கொண்டு போகணும். கவலைப்படாது, அதுக்காக தானே மிஷினை உருவாக்குறோம். உனக்கு அந்த பூ ரொம்ப முக்கியம்னா அதை கண்டிப்பா அங்கிருந்து கொண்டு வரலாம். இல்ல, அது முக்கியம் இல்ல. நீ இப்ப சார்னியாக்கு போனா கூட எல்லாத்தையும் சரி செஞ்சாலும் விஸ்ரேவை திரும்ப வராம எப்படி தடுக்கிறது? ரெண்டாவது சீல்டை நாம உருவாக்கலாம். அந்த சாரண்டைனை நம்ம கொண்டுட்டு அந்த பூவை நம்ம எடுத்துக்கிட்டு உலகத்தை உருவாக்கலாம். எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும்ல. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ சொன்னதை செய்யணும், அப்படித்தானே? உன்னோட உலகத்தை முதல்ல சரி செய்யலாம். இருங்க, என் கையில எதுவும் இல்ல. தனியா தான் வந்திருக்கேன். அசுரா கிட்ட பேசதான் நான் வந்திருக்கேன். அவனை பிடிங்க. இரு. ஏன் இவன் ஏமாத்துறான்? இவனை நம்ப கூடாது. அவன் சொல்ல வரத நான் கேட்கணும்னு விரும்புறேன். அப்படி அவன் சொல்றதா இருந்தா என்ன கொல்லாதீங்கன்னு சொல்ல. இல்லன்னா நானே அவன் கதையை முடிச்சிருவேன். எனக்கு தெரியும், நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சாரண்டினி என்கிட்ட இருந்து என்ன பறிச்சான்னு எனக்கு தெரியும். நம்ம கிட்ட இருந்து அசூரா. இந்த வாய்ப்பு போனா கிடைக்காது. இவனை கொண்டுடலாம். இருங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இதை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்குங்க. என்னை இதை அழிக்க சொல்லி சாரண்டினி என்கிட்ட சொன்னான். ஆனா என்னால முடியல. ஏதோ என்ன தடுத்துருச்சு. உனக்கு புத்தி வந்துருச்சுன்னு இப்ப நீ சொல்றதை நாங்க நம்ப முடியாது. சொல்றது கேளு, வா, இவனை கொண்டுட்டு நம்ம போயிடலாம். அந்த இடத்தை விட்டு எப்படி தப்பிச்சிங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த இடத்தை இருட்டாக்குனது நான் தான். வேற ஒருத்தராலையும் இதை செய்ய முடியாது. அவனை கேளுங்க. அது மட்டும் இல்ல, நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா இந்நேரம் நீங்க செத்துருப்பீங்க. நான் இங்க வரும்போது தனியா தான் வந்தேன். உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் நான் இங்க வந்தேன். இதை எடுத்துக்க. இது உன்னுடையது. தேங்க்யூ டாலரின். நம்ம கிட்ட இருந்த எல்லாத்தையும் சாரண்டின் பறிச்சுட்டான் அசூரா. நீ சொன்ன வார்த்தைகள் என் மனசுல ஆழமா பதிந்துருச்சு. அதனால தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நம்ம சின்ன வயசுல விளையாடினதெல்லாம், அதுவும் நம்ம உலகத்துல விசிற நம்ம உலகத்துக்கு வந்து அழிக்கிறதுக்கு முன்ன நீ, அப்புறம் இதனால தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏதோ கெட்ட கனவுல இருந்து எழுந்திருச்ச மாதிரி இருந்தது. அவ எனக்கு பண்ண காரியத்துக்காக நான் அவளை சும்மா விட மாட்டேன். நமக்கு, நம்ம மக்களுக்காக. அப்ப என்னோட மக்களுக்காக இது வரைக்கும் நீ எத்தனை பேரை கொலை சொல்லிருப்ப? உன் கையால எத்தனை பேரை கொண்டிருப்ப? ஒரு பூவை கொடுத்துட்டு நிறைய கதை சொல்வ, அதை நாங்க நம்பணுமா? நாங்க ஒண்ணும் சார்னியன்ஸ் இல்ல, நாங்க மனுஷங்க, டிராகன்ஸ். இதுதான் எங்களோட உலகம். இவங்க எங்களோட மக்கள். நான் இது வரைக்கும் செஞ்சதை என்னால எதுவும் மாத்த முடியாது. என்னதான் நான் செஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சிருந்தாலும் அதை முழு மனசோட நான் செய்யல. அட்லீஸ்ட் இதையாவது நீ ஏத்துக்க.
விஸ்ரேவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவங்கள ஒருத்தரா நான் வாழ்ந்திருக்கேன். ஏன் உலகம் அழிஞ்ச மாதிரி உன் உலகமும் அழிய போகுது. அதனால நான் சொல்றதை நீ ஏத்துக்க. இவன் நமக்கு பயன்படுவான். இவன் என்னோட சின்ன வயசு தோழன் விரடியன். இவன் திரும்ப வந்துட்டான். அது அவனோட கண்கள்லயே எனக்கு தெரியுது. இப்ப நீ தான் சொல்லணும் விரிடியன், நான் உயிர் வாழணுமா இல்ல சாகணுமா? அந்த விஸ்ரேஸ் உங்களை தேடிட்டு இருக்காங்க. உங்களை கொல்லாம விட மாட்டாங்க. அப்ப இனி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். அந்த பக்கம் வேண்டாம். உங்களை தேடி ஆளுங்க வராங்க. நல்லா தெரியுமா? ஆமா, நான் தான் அவங்கள வர சொன்னேன். ஆனா கவலைப்படாத, நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். போ. நாம இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும். இப்படி வாங்க. ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொன்னியா, அது இதுதானா? ஏற்பாடு பண்ணதான். ஆனா அவங்க வேற திட்டம் போட்டு இங்க வந்திருக்காங்க. சர்ச் ஏரியாவை அவங்க அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இப்ப நமக்கு முக்கியம் இல்ல. நாம இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். அவன் என் உயிரை காப்பாத்தினா, என் உயிரை காப்பாத்திருக்கான். சரி, வா போலாம். இங்க இருந்து கிளம்பிடலாம். ஆமா, என்னமோ சொன்ன. எங்க ஆளுங்களை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன. நீ எங்க ஆள் இல்லையே. நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஆமா, நானும் தான். இதுக்கெல்லாம் டைம் இல்ல. நானும் டேலரனும் இதை பாத்துக்கிறோம். உங்ககிட்ட கிறிஸ்டல் இருக்குல்ல? வா போலாம். அசுரா நில்ல. நீ வந்த குட் பை சொல்லாம போற. இப்படியே போனா விஸ்ரேயோட வாட்டர் சப்ளை வந்துடும். ஆமா, ஷீல்டை வச்சு நாம அதை தடுக்க போறோம். எனக்கு தெரியும். நீ நல்லா நடிச்ச பால்டேரியன். என்ன மன்னிச்சிரு டேலரின். இப்படி பண்ண நீ ஒரு முட்டாள் அசூரா. உன்னோட உலகத்தை உருவாக்குற உன்னோட திட்டத்தை எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அசூரா. ஏன்னா நான் ஏற்கனவே சிறந்த உலகத்துல தான் இருக்கேன். என்னோட கிறிஸ்டலை பயன்படுத்தி உன்னோட ஜெனரேட்டருக்கு பவர் கொடுக்கலான்னு நீ நினைச்சிருந்தன்னா நீ தப்பு கணக்கு போட்டிருக்க. தப்பு கணக்கு போட்டது நீதான். இவனை நம்புவோன்னு நினைச்சியா? மத்தவங்க ஜெனரேட்டரை சீக்கிரமாவே ஆன் பண்ணிடுவாங்க. அத பண்ணதும் இங்க மாட்ட போறது நீ மட்டும்தான். அதுவும் என் கூட இந்த இடத்துலயே. கமான், இங்க வந்து உட்காந்துக்கோ. பொறுமையா இங்க உட்காரு. உட்காரு. அவனை பார்த்து நானே நம்பிட்டேன். அவன் உண்மையாதான் இருந்தான். ஆனா அதை நம்புறதுக்கு அசுரா தயாரா இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ அவனை நம்பல. நாம ஜெனரேட்டர் கிட்ட போய் ஆகணும். எனக்கு ஹெல்ப் பண்ண. 1 2 3
அவளால் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இது பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு தண்ணி மட்டும் இல்லைன்னா இது செத்துடும். அவங்க வந்துட்டு இருக்காங்க. உன்னால முடியுமா? இரு பார்க்குறேன். சீக்கிரம். அவங்க இங்க வந்துட்டாங்க. சீக்கிரம். அவ்வளோதான். குடிங்க. நீ ஜெயிச்சிட்ட என்னோட அழகான அடிமையே. நீ ஜெயிச்சிட்ட. இதை கஷ்டப்பட்டு பாதுகாக்க பார்த்தா இதுக்காகவே இறந்தும் போயிட்டா. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம நிஜமாவே ஜெயிச்சிட்டோம்.
அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சீக்கிரமே பாம்பு வெடிக்க ஆரம்பிச்சிடும். வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம். என்ன இது? அந்த ஷீல்ட் வேண்டாம், என்ன கொண்டுடாத. பெல்டாரியன், எனக்கு உதவி செய். என்னை விட்டுடு. சார்னியா திரும்ப வர்றதுக்கு நான் உதவி செய்யறேன். உன்னால முடியுமா? என்னால முடியும். சார்னியாவை திரும்ப வர வைக்கிறேன். உண்மைதான். ஆனா அது உன்னால இல்ல. இல்ல. நான் என்ன பண்ணியிருக்கேன்? நீ என்னை காப்பாத்திட்ட. மிருகமா இருந்த என்ன நீ மனுஷனை மாத்திருக்க. கடவுளே, அசுரா, நான் என்ன காரியம் பண்ணியிருக்கேன்? இப்ப எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சது. ஹசூரா சொன்னது சரிதான். எல்லாமே முடிஞ்சு போச்சுதான். ஒரு நேரம் கண்டிப்பா திரும்ப வரும். டாலியா, வெர்னியன் அண்ட் சாரியனான நம்ம அசூரா திரும்பவும் கை கோத்து சண்டை போட ஆரம்பிப்பாங்க. ஆனா அது வேற ஒரு கதையா இருக்கும்.
moment fade, waiting in the darkness, sowing the seed. Everything has its moment, everything has its speed. And in my face are the lines of my intention. In my voice is the certainty that I will go out.